ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்திங்கன்னா நண்டு குழம்பு. என்ன பிரிஞ்சி இலை, பட்டை, லவங்கம், சோம்பு எல்லாம் போட்டு, கருவேப்பிலை எல்லாம் போட்டு, கருவேப்பிலை நான் போட மறந்துட்டேன். வெங்காயம் சின்ன வெங்காயம் சின்ன வெட்டினேன். பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் போட்டு 1/2 கிலோ நண்டுக்கு போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆக்கி நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும். நல்லா வதக்கிட்டு ஒரு டான்மண்டாயில் இருந்தால் அது போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா ஹையில் வச்சு வதக்குங்க. ஹையில் வச்சு நல்லா வதக்கி விடாமல் வதக்கணும்னா அடி பிடிச்சிரும். ஹையில் வச்சு நல்லா வதக்கிட்டு ஒரு பச்சை மிளகாய் கீரி போட்டு 2 தக்காளியை வதக்கி அரைச்சி ஊற்றி மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, கொஞ்சம் வெறும் மிளகாத்தூள் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு 1/2 கிலோ நண்டு போட்டு அது நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு வதக்குங்க. வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க. ரொம்ப ஊற்றிடாதீங்க, கொஞ்சமாக ஊற்றுங்க தண்ணி. தேங்காய் பால் ஊற்ற போகிறதுனால கொஞ்சமாக ஊற்றுறதுனால ரொம்ப தண்ணி ஆகிடும். தேங்காய் பால் ஊற்றி அது ஒரு 2 நிமிஷம் ஹையில் வச்சு இது மாதிரி கொதி வந்துடும். டக்குன்னு சிம்மில் வச்சு அது நல்லா கொதி வரட்டும். கொஞ்சம் குழம்பு திக்காச்சுன்னா நல்லா கொதிக்கணும். ரொம்ப ஃபுல்லாக ஹையில் வச்சுட்டிங்க எல்லாத்துக்கும் பால் திரிஞ்சு போயிடும். அப்புறமா கொஞ்சம் நல்லா திக்காக வர மாதிரி கொஞ்சம் அந்த குழம்பு அந்த எண்ணெய் திரிஞ்சு வர மாதிரி தனித்தனியாக எண்ணெய் வரணும். அது வரது பாருங்கள். அந்த மாதிரி வர மாதிரி கொஞ்சம் நல்லா சிம்மில் வச்சு நல்லா வதக்குங்க. ஏன்னா நம்ம வதக்கும் போதே நண்டு முக்கால்வாசி வெந்திருக்கும். இது இந்த மாதிரி வந்துடணும். வந்தோடனே நம்ம குழம்பு ரெடி. கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டு